20,000 பேர் பாதிப்பு. எஸ்பிஎம் தேர்வு சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய எல்லா தரப்புகளும் தீவிரம். துயர் துடைப்பு மையங்களில் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற பேரரசர் ஆணை. நட்மா முன்னேற்பாடுகள் குறித்து பிரதமர் மனநிறைவு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். இன்னல் எத்துணை வரினும் கருமமே கண்ணாயினார். ஆம், நாட்டின் 8 மாநிலங்களில் வெள்ளம் மூண்டிருக்கிறது. அதில் 20,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2025 எஸ்பிஎம் தேர்வெழுதும் மாணாக்கரும் அவர்களுள் அடங்குவர். பேரிடர் சூழ்ந்த போதும் எதிர்காலத்தை உறுதி செய்யும் அந்த தேர்வை திடமுடன் எதிர்கொண்டனர் அந்த மாணாக்கர். பல பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையிலும் இன்று தொடங்கிய எஸ்பிஎம் தேர்வை மாணவர்கள் தடையின்றி எழுதுவதை உறுதி செய்வதில் அரசு தீவிர கவனம் செலுத்துகிறது. நாடு முழுவதும் உள்ள 3,000த்திற்கும் அதிகமான தேர்வு மையங்களில் 4,13,000 மாணவர்கள் 2025 எஸ்பிஎம் தேர்வு எழுதினர். பெர்லிஸில் மாணவர்களை தேர்வு மையங்களுக்கு அழைத்துச் செல்ல லாரிகள் பயன்படுத்தப்பட்டன. தேர்வு மைய பணியாளர்கள் மட்டுமின்றி தேர்வுத்தாள்களும் லாரிகள் துணையுடன் தேர்வு மையத்தை அடைந்தன. இதுவரையில் பர்லிஸில் 393 எஸ்பிஎம் தேர்வெழுதும் மாணவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உறைவிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக மாநில தேசிய தேர்வுத்துறை இயக்குனர் ரோஸ் அசாச்சி அரிஃபின் தெரிவித்தார். கிடாவில் 30,000 மாணவர்கள் இன்று எஸ்பிஎம் தேர்வெழுதினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 74 மாணவர்கள் உறைவிடங்களிலும் அவரவர் உறவினரின் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக அடையாளம் காணப்பட்ட பள்ளிக்கூடங்கள் ஆப்பாயோங் செயற்குழுவை அமைக்கவும் அவசர நடவடிக்கை திட்டத்தை ஏற்பாடு செய்யும்படியும் பணிக்கப்பட்டுள்ளனர். திரங்கானுவில் 175 தேர்வெழுதும் மையங்களில் 33 வெள்ளத்தால் பாதிக்கப்படும் சாத்தியம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டன. 20 மாணவர்கள் அங்கு தேர்வெழுத இருந்தனர். அவர்கள் அனைவரும் எஸ்பிஎம் தேர்வை சுமூகமாக எழுதுவதை உறுதி செய்ய மாற்று தேர்வெழுதும் மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட மாணவர்கள் பாதுகாப்பாக இடம் மாற்றப்பட்டதாக மாநில தேசிய தேர்வுத்துறை இயக்குனர் கமல் முகமது தெரிவித்தார். வெள்ளமெனும் இன்னல் தங்கள் எதிர்காலத்தை வளமாக்கும் வழிக்கு தடையில்லை என்பதை மெய்ப்பித்திருக்கின்றனர் இன்று எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணாக்கர். அட்டவணையிடப்பட்டபடி 2025 எஸ்பிஎம் தேர்வு நாடளாவிய நிலையில் இன்று தொடங்கியது. சீராகவும் அது நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிப்படைந்த மாநிலங்களில் 259 மாணாக்கர் தேர்வுக்கு அமர்ந்ததாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடிக் தெரிவித்தார். வெள்ளம், மண் சரிவு போன்ற தவிர்க்க முடியாத இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வேளையில் மாணாக்கர் கல்வியில் பின்தங்கி விடாமல் இருப்பதை அமைச்சு உறுதி செய்கிறது. இன்று முதல் நாடு முழுவதும் 4,13,000 மாணாக்கர் எஸ்பிஎம் தேர்வை தொடங்கினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் பாதுகாப்பு நிறுவனங்களின் ஒத்துழைப்பால் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்றன. சபா கனிங்காவ் இடைநிலைப் பள்ளியில் எஸ்பிஎம் தேர்வை பார்வையிட்ட பின்னர் ஃபட்லினா சிடிக் ஊடகத்தாரிடம் பேசினார். மாணாக்கருக்கு மாற்று தேர்வு மையங்கள், சிறப்பு போக்குவரத்து வசதிகள், தற்காலிக தங்கும் இடங்கள் போன்ற அடிப்படை வசதிகளை கல்வி அமைச்சு தயார் செய்துள்ளது. திடமுடனும் நம்பிக்கையுடனும் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். வெள்ளம் மூண்டுள்ள மாநிலங்களில் எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கியிருக்கும் ஊக்கச் சொற்கள் அவை.
வெள்ள பாதிப்பு சாத்தியமுள்ள பகுதிகளில் எஸ்பிஎம் தேர்வு சுணக்கமின்றி நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான ஆயத்த பணிகளை கல்வி அமைச்சும் தொடர்புடைய தரப்புகளும் நிறைவு செய்துள்ளன. ஆயினும் மாணாக்கர் மற்றும் தேர்வு மையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும்படி எல்லா தரப்புகளுக்கும் பிரதமர் உத்தரவிட்டார். மாணாக்கரின் முயற்சியும் வேண்டுதல்களும் திடமும் சிறந்த எதிர்காலத்துக்கான வெற்றி கதவுகளை திறக்க தாம் பிரார்த்திப்பதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். வெள்ள ஆயத்த பணிகளில் நட்மாவின் செயல்பாடு குறித்த மன நிறைவு தெரிவித்தார் பிரதமர். அத்துடன் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ உச்சநிலை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்புடைய எல்லா நிறுவனங்களுக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் உத்தரவிட்டார். வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட பல நாடுகளுடன் மலேசியாவை ஒப்பிடலாம். வடகிழக்கு பருவக்காற்று காலம் தொடங்க சில மாதங்களுக்கு முன்னரே வானிலை ஆராயப்பட்டு அறிக்கைகளை தயாரித்தது துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமீடி தலைமையிலான குழு. குறிப்பாக மழை, வெள்ளம் குறித்து துல்லியமாக கணிக்கப்பட்டது. அவற்றின் அடிப்படையில் மிகச்சிறந்த ஏற்பாடுகளை நட்மா செய்திருப்பதாக பிரதமர் பாராட்டினார். வெள்ள தடுப்பு திட்டங்கள் துரிதமாக மேற்கொண்டால் மக்களை இத்தகைய இன்னல்களில் இருந்து காப்பாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். 3 ஆப்பிரிக்க நாடுகளுக்கான பயணத்தின் நிறைவில் டத்தோஸ்ரீ அன்வார் ஊடகத்தாரை சந்தித்தார். நாட்டில் வடகிழக்கு பருவக்காற்று கொண்டு வந்த மழை ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்தும் அண்மைய நிலவரங்கள் குறித்து பிரதமரிடம் விளக்கப்பட்டது. அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அசுரி அபுபக்கர் அதனை உறுதிப்படுத்தினார். எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, கென்யா ஆகிய நாடுகளுக்கான தமது 8 நாள்கள் அலுவல் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் இன்று நாடு திரும்பினார். வெள்ள துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியிருப்போரின் தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு போதுமான இன்றியமையா பொருட்கள் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக போதுமான உணவு, மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஆணையிட்டார். வெள்ள உதவி மையங்களில் பாதுகாப்பு நாடியிருப்போர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பேரரசர் இந்த ஆணையை பிறப்பித்தார். துயர் துடைப்பு மையங்கள் நல்ல பாதுகாப்பான நிலையில் இருப்பதை உறுதி செய்யும்படி நட்மாவுக்கு அவர் உத்தரவிட்டார். அதேவேளை வெள்ள ஆபத்து உள்ள பகுதிகளில் வசிப்போர் இடம் மாறுவதற்கான உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரை மீட்பதிலும் உதவுவதிலும் தீவிர பணியாற்றி வரும் பாதுகாப்பு படையினருக்கு பேரரசர் நன்றி நவின்றார். பேரிடரை எதிர்கொள்ளும் மனத்திடத்தை மக்களுக்கு வழங்க இறைவனை வேண்டுவதாகவும் சுல்தான் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 500 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படும். 5 மாவட்டங்களில் செயல்படும் தற்காலிக மையங்களில் பதிந்துள்ள 750 குடும்பங்களுக்கு அந்த நிதி வழங்கப்படும் என மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். மாநில வேளாண் பொது வசதிகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ இஸ்தாம் ஹஷீம் அந்த நிதி பட்டுவாடாவை கண்காணிப்பார். அங்கு செயல்படும் 21 தற்காலிக மையங்களில் 2784 பேர் அடைக்கலம் நாடியுள்ளனர். அவர்களுள் 221 மாணவர்கள் எஸ்பிஎம் தேர்வு எழுதுபவர்கள். சபாபன்னாம், கொலஸ்லாங்கூர், ஹுலுலாங்காட், பத்தாலிங், கிள்ளான் ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வேளையில் படாங் பசார் ஹட்ஞாய் ரயில் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதால் 2 மை சவாஸ்டி சிறப்பு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக KTM நிறுவனம் அறிவித்தது. நவம்பர் 28ஆம் நாள் கேல் சென்டரில் இருந்து ஹட்ஞாய்க்கு செல்லும் ரயிலும் டிசம்பர் 1ஆம் நாள் ஹட்ஞாயில் இருந்து கேல் சென்டருக்கு திரும்பும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டன. ஆதலால் பயண சீட்டு வாங்கியிருந்தோர் பணம் KTM வாலெட் கணக்கில் மீண்டும் சேர்க்கப்படும். பின்னொரு நாளில் அந்த டிக்கெட்டுகளை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என KTMB தெரிவித்தது. 17ஆம் சபா மாநில தேர்தலை ஒட்டி இன்று முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெற்றது. எல்லா 58 வாக்கு மையங்களும் வாக்களிப்பு நிறைவடைந்து இன்று மாலை 5 மணிக்கு மூடப்பட்டன. 17,333 பேர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியதாக தேர்தல் ஆணையம் தகவல் அளித்தது.
தகுதி பெற்ற வாக்காளர்களில் 91.09 விழுக்காட்டினர் இன்று வாக்களித்தனர். சபா மாநில தேர்தலின் முன்கூட்டிய வாக்களிப்பு மையங்கள் அனைத்தும் காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டன. அதில் வாக்களிக்க 24,426 பேர் தகுதி பெற்றிருந்தனர். அவர்களில் 11,697 பேர் இராணுவத்தினரும் 12,729 பேர் போலீஸ் படையினரும் அவர்களின் இணையர்களும் ஆவர். 45 ஆண்டு கால காத்திருப்புக்கு தீர்வு. நிலப்பட்டாவை கையில் பெற்றனர் கம்புங் ஃபாத்திமா குடியிருப்பாளர்கள். பந்திங் சுங்கை மங்கேசில் அமைந்திருக்கும் அங்கு 39 இந்திய குடும்பங்கள் வாழ்கின்றனர். அவற்றில் 27 குடும்பங்களுக்கு நில உரிமை ஆவணம் கிடைக்கப் பெற்றது. எஞ்சிய 12 குடும்பத்தினர் கைகளில் விரைவில் அந்த ஆவணம் வழங்கப்படுவதற்குரிய முன்னெடுப்புகள் கையாளப்படுகின்றன. சிலாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு முயற்சியில் அந்த சிக்கலுக்கு தீர்வு பிறந்தது. முன்னாள் அன்கியாட் தோட்ட போட்டாளிகளுக்கென 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் கம்புங் ஃபாத்திமா உருவாக்கம் கண்டது. அன்கியாட் தோட்டத்தில் வேலை செய்த அவர்கள் மேம்பாடு காரணமாக அங்கிருந்து வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டனர். நல்லுள்ளங்கள் சிலரின் முன்னெடுப்பால் அவர்கள் அங்குள்ள அரசு நிலத்தில் குடியமர்த்தப்பட்டனர். தொடர்புடைய மாவட்ட நில அலுவலகத்தில் தற்காலிக அனுமதி உரிமம் கிடைக்கப்பெற்ற பின்னர் 1993 மாயிகா முன்னாள் தேசிய தலைவரும் பொதுப்பணி மேனாள் அமைச்சருமான துன் எஸ் சாமிவேலு தலைமையில் கம்புங் ஃபாத்திமா திறப்பு விழா கண்டது. 2002ஆம் ஆண்டு மாநில அரசாங்கம் ஆட்சி மாறும் பொழுது அவர்கள்ட்ட மனுவை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனி நிலப்பட்டா கிடைக்கணும்னு சொல்லி போராடி 2022ஆம் ஆண்டு மாநில மந்திரி சார் தலைமையில் எல்லாருக்கும் நிலப்பட்டா வழங்கப்பட்டது. மேலும் இன்னும் 12 பேருக்கு நிலப்பட்டா இன்னும் வழங்கப்படவில்லை. காரணம் அதில் இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. வெகு விரைவிலே மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு பாப்பா ராயுடு அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த 12 பேருக்கும் நிலப்பட்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அன்கியாட் தோட்டமாக இருந்த இந்த இடம் ஒரு கம்பம்பத்தியமா குடியிருப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக திரு மா குணசேகரன் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு பண்ணி மிக சிறப்பாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையிலே கம்பம்பத்தியமா குடியிருப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராண்ட் கிடச்சிருச்சு மூலிமா நாங்களே எடுத்துட்டோம். சந்தோஷம். இதில் எனக்கு பெருமை கிடைச்சதுன்னு ரொம்ப பெருமை தான். இங்குள்ளவர்களுக்கு நிலப்பட்டா கிடைக்க பெரும் முயற்சியை பல நெடுங்காலமாக மேற்கொண்ட குணசேகரன் மருதமுத்துவுக்கு முன்னதாக பாராட்டு விழா நல்கப்பட்டது. ஏறத்தாழ 35 ஆண்டுகளாக அவர் கம்புங் ஃபாத்திமா குடியிருப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறார். நிலப்பட்டாவுக்காக போராட்டத்தை கைவிடாத உறுதியாக நின்ற அவரின் பெயர் அங்குள்ள சாலைக்கு சூட்டப்பட்டுள்ளது. குணசேகரனுக்கு மக்கள் சமூக சேவகர் எனும் சிறப்பு விருது வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் உள்ளூர் சமூக தலைவர்களும் பிரமுகர்களும் பங்கேற்றனர். அயல் நாட்டு விற்பனை முகப்புகளின் வாயிலாக இறக்குமதியாகும் பொருட்களுக்கு விற்பனை வரி விலக்கு அளிக்கப்படாது. 2025 விற்பனை வரி உத்தரவில் கீழ்பட்டியலிடப்பட்டுள்ள பொருட்களுக்கு மட்டுமே விலக்கு வழங்கப்படும் என 2ஆம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். குறிப்பிடப்பட்ட பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டவை அல்லது உள்ளூர் உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்கப்பட்டவை என்பது கருத்தில் கொள்ளப்படாது. 2025 விற்பனை வரி உத்தரவு முறையாக பின்பற்றப்படும் என டத்தோஸ்ரீ அமீர் கூறினார். இணையதளங்களில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகர்களிடையே சமநிலையான போட்டியை உறுதி செய்ய அரசு கடந்த ஆண்டு ஜனவரி முதல் 10 விழுக்காட்டு விகிதத்தில் குறைந்த மதிப்புள்ள பொருட்களுக்கான வரியை செயல்படுத்தியதை 2ஆம் நிதியமைச்சர் சுட்டினார். உள்ளூர் அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் சரிசமமான வரி விதிக்கப்படுவதை அது உறுதி செய்யும் என டத்துஸ்ரீ அமீர் குறிப்பிட்டார்.
வன்பகடிக்கு எதிரான சட்ட வரைவு டிசம்பர் முதல் நாள் முதலாம் வாசிப்புக்காக மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். கடந்த வெள்ளிக்கிழமை அமைச்சரவை அந்த சட்ட வரைவை அங்கீகரித்ததை பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மன் சைட் சுட்டினார். முன்னதாக நவம்பர் 19ஆம் தேதி அந்த புதிய சட்டத்தின் அடக்கங்கள் பெண்கள், குழந்தைகள் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான தேர்வு செயற்குழுவிடம் தாக்கல் செய்யப்பட்டது. வன்பகடிக்கு எதிரான சட்ட வரைவு முதல் வாசிப்பு நிறைவு பெற்றவுடன் அதே நாளில் மக்களவை உறுப்பினர்களுக்கு அது குறித்த தெளிவுரையும் வழங்கப்படும் என டத்தோஸ்ரீ அசாலினா தெரிவித்தார். செயற்குழு அமைப்பு, தீர்ப்பாய முறையின் அதிகார வரம்பு, சட்டத்தை செயல்படுத்தும் வழிமுறை என முதன்மை கூறுகள் குறித்து விளக்கப்படும். கடந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் நடைபெற்ற 12 அவசர கூட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்கள் வாயிலாக வன்பகடிக்கு எதிரான புதிய சட்டம் வரையப்பட்டது. அண்மைய தொழில்நுட்பமும் தகவல்களும் விவசாயிகளை முறையாக சென்றடைய ஆக்ககர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக கள மேம்பாட்டு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சபு கூறினார். சரியான அணுகுமுறைகளின் வழி விவசாயிகள் தங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் நட்டத்தையும் குறைக்க முடியும். பொதுவாக வேளாண் துறையில் பூச்சிகள் அல்லது தீவிர வானிலையால் நட்டம் ஏற்படுவதாக டத்தோஸ்ரீ முகமது சபு சுட்டினார். நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவிக்கவும் வேளாண் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். மேலும் வேளாண் நடவடிக்கைகளுக்கு போதுமான நீர் கையிருப்பு உள்ளதையும் உறுதி செய்வது அவசியம் என டத்தோஸ்ரீ முகமது சபு அவையில் குறிப்பிட்டார். நிலையற்ற வானிலை காரணமாக வியட்நாம் மற்றும் தாய்லாந்தின் பல பகுதிகளில் வெள்ளம் மோசமடைந்துள்ளது. அதனையடுத்து அவ்விரு நாடுகளுக்கு செல்வதற்காக திட்டமிடப்பட்ட தங்களின் பயணங்களை ஒத்திவைக்குமாறு வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அசான் மலேசியர்களுக்கு அறிவுறுத்தினார். மலை வட்டாரங்கள் உட்பட வியட்நாமின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நிலைமை கலக்கமளிக்கும் வகையில் உள்ளது. ஆயினும் வெள்ளப்பெருக்கில் மலேசியர்கள் பாதிப்புக்கு ஆளாகவில்லை என்பதை அமைச்சர் உறுதி செய்தார். தொடரும் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள தாய்லாந்திற்கு, குறிப்பாக ஹட்ஞாய்க்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என டத்தோஸ்ரீ முகமது ஹசான் நினைவுறுத்தினார். தென் தாய்லாந்தின் சோங்க்லா மாவட்டத்தில் வெள்ள நிலைமை மோசமாகியுள்ளது. அந்த இயற்கை பேரிடரில் ஒருவர் பலியானதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். ஹட்ஞாய் நகரில் வெள்ளம் அதிகரித்ததை தொடர்ந்து அங்கு வசிக்கும் ஆயிரக்கணக்கானோர் உடனடியாக பாதுகாப்பான இடங்களில் அடைக்கலம் நாடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பாதுகாப்பு கருதி நகர் முழுவதும் ராணுவ வீரர்களும் மீட்பு படையினரும் களம் இறக்கப்பட்டுள்ளனர். வெள்ள நிவாரணப் பணிகளை செயல்படுத்த சோங்க்லாவில் மையத்தை அமைக்கும்படி தாய்லாந்து பிரதமர் அனுதின் சன்வீரகுல் கட்டளையிட்டார். இதனிடையே வியட்நாமின் மத்திய பகுதியில் வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துப்புரவு செய்யும் பணிகளில் செயலாக்க தரப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பான இடங்களில் அடைக்கலம் நாடியவர்கள் தத்தம் வீடுகளுக்கு திரும்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2,35,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கிய வேளையில் 80,000 ஹெக்டருக்கும் மேற்பட்ட பயிர்கள் சேதமுற்றன. வியட்நாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் 91 பேர் உயிர் இழந்தனர். காணாமல் போன 11 பேரை தேடும் படலம் தொடர்கிறது. நான் ஏட்டுக்கல்வி அறியா கிராமத்தான். நடிப்பு பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் கனவுகளை மட்டுமே சுமக்கிறேன். இப்படி கூறியவர் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரைப்பட உலகை கட்டி போட்ட சகாப்தம் தர்மேந்திரா. ஆண்மையின் சின்னமாக ஜொலித்த அந்த பாலிவுட் உச்ச நட்சத்திரம் 89ஆம் அகவையில் மண்ணுலகுக்கு விடை கொடுத்தார். தரம் சிங் டியூட் என இயற்பெயரை கொண்ட அவர் பஞ்சாபில் 1935 டிசம்பர் 8ஆம் நாள் பிறந்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றியதோடு மட்டுமல்லாது இந்திய குடிமகனுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுக்கும் அவர் சொந்தக்காரர் ஆனார். திரையில் தனது மார்பு அழகை துணிச்சலுடன் காட்டிய முதல் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா. அதன் பின்னர் பல பெண்களின் மனதில் கனவு நாயகனாக சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தார். அதுவே தர்மேந்திரா இந்தி திரையுலகில் தனக்கான இடத்தை பிடிக்க காரணமாக அமைந்தது. பிரபல நாளிதழ் ஒன்று நடத்திய போட்டியில் தனது அபார திறமையை வெளிப்படுத்தி அவர் வாகை சூடினார். நடிப்பு பற்றி எதுவும் அறியாமல் ஒரு குருட்டு தைரியத்தில் திரைப்படத்துறையை நாட அதுவே தூண்டியது. கதாநாயகனுக்குரிய அம்சங்கள் தர்மேந்திராவிடம் மிகுந்து இருந்ததால் பல தயாரிப்பாளர்களின் தேர்வாக அவர் இருந்தார். அவரின் திரையுலக வாழ்க்கையை தொடக்கி வைத்த திரை காவியம் 1960 வெளியான தில் பி தேரா ஹம் பி தேரே. அதன் பின்னர் 1966 முக்கிய கதாபாத்திரமேற்றிருந்த பூல் और பத்தார் எனும் திரைப்படம் அவருக்கான தனிப்பெரும் பாதையை வகுத்தது. அந்த காலத்தில் கதாநாயகர்களே செய்ய தயங்கும் மேலாடை இல்லாமல் அவர் துணிச்சலாக நடித்திருந்தார். அதன் பின்னர் பெண்களின் கனவு நாயகனாக தனது நிலையை உயர்த்தி கொண்ட அவர் நடித்த படங்கள் எல்லாம் வசூலை வாரி குவித்தன. நுத்தான், மீனா குமாரி, ஷர்மிளா தாகூர் போன்ற முன்னணி கதாநாயகிகளுடன் அவர் ஜோடியாக நடித்தார். பாலிவுட் முதல் பெண் உச்ச நட்சத்திரமாக கலக்கிய ஹேமா மாலினியுடன் தர்மேந்திரா அதிக படங்களுடன் இணைந்து நடித்திருந்தார். 1972 பட்டையை கிளப்பிய சீதா और கீதா எனும் திரைப்படம் அந்த இணைக்காகவே ஓடியது. 3 ஆண்டுகள் கழித்து இந்திய திரைப்பட உலகை புரட்டி போட்ட ஷோலே படத்தில் அவர்கள் இருவருக்கும் காதல் அரும்பியது. முதல் மனைவி பிரகாஷ் கௌரை விவாகரத்து செய்யாமல் 1980 தனது மனத்தை கொள்ளை கொண்ட ஹேமா மாலினியை கரம் பிடித்தார். அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளன என்பதில் அதிரடி படங்களில் ஆர்வம் காட்டியதால் ஹீமேன் என புனை பெயருடன் உலா வந்தார் தர்மேந்திரா. தர்மேந்திராவுக்கு மொத்தம் 6 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களில் சனி மற்றும் பாபி டோல் இருவரும் திரைப்படங்களில் நடித்து வருகின்றனர். தர்மேந்திரா மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களும் திரைப்பட பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சூடான் இராணுவத்துடனான சண்டையை 3 மாதங்களுக்கு நிறுத்திக் கொள்ள சூடான் துணை இராணுவ படை இணக்கம் தெரிவித்துள்ளது. அந்த போர் நிறுத்தம் உடனடியாக நடப்புக்கு வருவதாக அதன் தலைவர் ஜெனரல் முகமது ஹம்டான் டகாலோ அறிவித்தார். சூடானில் உக்கிரமடைந்திருக்கும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வராவிடில் தாம் அதில் தலையிட வேண்டியிருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் அங்கு சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வருகிறது. அமைதி பேச்சுகளின் வழி போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான திட்டத்தை அமெரிக்கா, ஐக்கிய அரபு சிற்றரசு, எகிப்து, சவுதி அரேபியா அடங்கிய அனைத்துலக நடுவர் குழு இம்மாத தொடக்கத்தில் பரிந்துரைத்தது. ஐக்கிய அரபு சிற்றரசு சூடான் துணை இராணுவ படைக்கு ஆயுதங்களை கொள்முதல் செய்வதாக கூறி அவற்றின் பரிந்துரைக்க சூடான் இராணுவ தலைவர் மறுப்பு தெரிவித்த மறுநாள் அந்த திட்டத்திற்கு சூடான் துணை இராணுவ படை அறிக்கையின் வழி இணக்கம் தெரிவித்தது. எனவே தொடர்புடைய அறிக்கை போர் நிறுத்தத்திற்கான ஒரு தரப்பின் ஒப்புதலாகவே கருதப்படுகிறது. யுக்ரைனுக்கான ஆதரவு தொடரும் என ஐரோப்பிய மன்ற தலைவர் அன்டோனியோ கோஸ்டா உறுதியளித்துள்ளார். மாஸ்கோவுக்கும் கீவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுக்களில் முன்னேற்றம் காணப்பட்டு வரும் வேளையில் அந்த கூட்டமைப்பு இந்த நிலைப்பாட்டை வெளியிட்டது. யுக்ரைனுக்கு அரச தந்திர இராணுவ பொருளாதார உதவிகள் தொடரும் என்றும் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கான முழு ஆதரவு நீடிக்கும் என்றும் கோஸ்டா கூறினார். அங்கோலா தலைநகர் லுவாண்டாவில் யுக்ரைன் தொடர்பாக நடைபெற்ற ஐரோப்பிய தலைவர்களின் அதிகாரப்பற்றற்ற சந்திப்புக்கு பின் ஐரோப்பிய ஒன்றிய தலைவருடன் இணைந்து இந்த கூட்டறிக்கையை அவர் வெளியிட்டார். இந்த கூட்டம் நடைபெற்ற அதேவேளை அமெரிக்க யுக்ரைனிய நிகராளிகள் வாஷிங்டன் முன்வைத்த உத்தேச அமைதி திட்டம் தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் கலந்துரையாடினர்.
சுல்தான் அஸ்ரான் ஷா கிண்ண ஹாக்கி போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது மலேசியா. நேற்றிரவு நடைபெற்ற கனடாவுக்கு எதிரான ஆட்டத்தில் தேசிய அணி 3-2 என நூலிழையில் வாகை சூடியது. இரவு 8 மணிக்கு நடத்தப்படவிருந்த அவ்வாட்டம் கனமழை காரணமாக இரவு 10 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. ஆட்டம் தொடங்கி 5வது நிமிடத்திலேயே மலேசியா முகமது ஃபித்ரி சாரி மூலம் முதல் கோலை பெற்றது. கனடா 13ஆம் நிமிடத்தில் சான் டேவிஸ் வாயிலாக ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமப்படுத்தியது. அந்த கோல் புகுத்தப்பட்டு 4 நிமிடங்கள் கூட ஆகாத நிலையில் கனடாவை 2-1 என முன்னணி வகிக்க செய்தார் மேத்யூ சர்மந்தோ. அந்நிலையினால் நாட்டின் ஸ்பீடி டைகர்ஸ் அணியினர் துவண்டு விடவில்லை. 19வது நிமிடத்தில் முகமது அஸ்ராய் ஐசாத் அபு கமால் புகுத்திய கோல் மலேசியா கனடாவுடன் தலா 2 கோல்களில் சமம் காண உதவியது. 5 நிமிடங்கள் கழித்து பெனால்டி கார்னர் வாயிலாக நாட்டின் வெற்றியை உறுதி செய்தார் ஃபைசால் சாரி. மலேசியா அடுத்து இந்தியாவுடன் களம் காணும். அவ்வாட்டம் நாளை இரவு 8 மணிக்கு தொடங்கும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்ட முடிவு. அதில் 10 வீரர்களுடன் விளையாடிய எவர்டன் ஒற்றை கோலில் மான்செஸ்டர் யுனைடெட்டை வீழ்த்தியது. ஆட்டம் தொடங்கிய 13ஆம் நிமிடத்தில் எவர்டனின் எட்ரிஸா குயே சக வீரர் மைக்கேல் கீனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கீனை அறைந்ததால் நடுவர் டானி ஹாரிங்டன் குயேவுக்கு சிவப்பு அட்டை காண்பித்து திடலை விட்டு வெளியேற பணித்தார். அதன் பின்னர் 10 வீரர்களுடன் களம் கண்ட எவர்டன் அரணை வலுப்படுத்துவதில் முழு கவனத்தையும் செலுத்தியது. எதிர்பாராத நிலையில் கீனன் டியூஸ்பரி ஹால் அணிக்கான வெற்றி கோலை 29ஆம் நிமிடத்தில் புகுத்தினார். அதன் பின்னர் ஆட்டத்தை சமப்படுத்த யுனைடெட் தொடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. பிரீமியர் லீக் பட்டியலில் யுனைடெட்டும் எவர்டனும் தலா 18 புள்ளிகளுடன் 10ஆம் 11ஆம் நிலைகளில் உள்ளன. AFC வெற்றியாளர் லீக்கில் முதல் தோல்வி சந்தித்துள்ளது அல் அஹ்லி. அந்த சவுதி அரேபிய அணி ஒற்றை கோலில் சர்ஜா எஃப்சியிடம் வீழ்ந்தது. புதிய ஆத்திச்சூடி. பீழைக்கு இடம் கொடேல். வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க துன்பம் அல்லது துயரத்திற்கு வழிவகுக்கும் செயல்களை செய்யாது என அறிவுரை போதிக்கிறார் மகாகவி பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.